உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? தலையில் வெள்ளை முடி இருக்கா? கவலை விடுங்க, வாங்க பார்க்கலாம். 25 கிராம் கருஞ்சீரகம், 25 கிராம் வெந்தயம், 4 ஸ்பூன் பச்சரிசி நல்லா தீயாக வறுத்து எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். டீத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த டிகாஷன் எடுத்துக்கலாம். பீட்ரூட் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுலேயே டிகாஷனும் வெடிக்கட்டிக்கலாம். இந்த அளவுக்கு பவுடராக இருந்தால் போதும். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மருதாணி போட்டிருக்கேன். செம்பருத்தி பூ இருந்தாலும் போட்டுக்கலாம், இலை இருந்தால் போட்டுக்கலாம். அது எனக்கு கிடைக்கல. பாலிசி மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கிறேன் அந்த பவுடர்லேயே. இப்போ பீட்ரூட்டு டிகாஷன் அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் 10 போட்டிருக்கேன், லவங்கம் ஒரு 10 போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி பூ போட்டிருக்கேன், ரோஜா பூ, பன்னீர் ரோஸ், கத்தாழை போட்டுக்கலாம். அப்படி ஜல்லு மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா அலசிட்டு போட்டுக்கலாம். அலசாமல் போட்டிங்கன்னா தலை நமைச்சல் எடுக்கும், அதுக்காக தான் அலசி போடணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கத்தாழை எதுக்கு போடுறோன்னா முடி நல்லா ஷைனிங் கொடுக்கும். பன்னீர் ரோஸ் நல்லா வாசனையாக இருக்கும். லவங்கம் எதுக்கு போடுறோம்னா வேர் நல்லா ஸ்ட்ராங் கொடுக்கும். கருவேப்பிலை முடி கரகரன்னு வளரும். வெங்காயமும் நல்லா வேர் ஸ்ட்ராங் கொடுக்கும், பொடுகு வராது. அதுக்காக தான் வெங்காயம் போடுறோம். பன்னீர் ரோஸ் நல்ல முடி வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலர் கொடுக்குது. இது நம்ம நல்ல முடியல சைட்லலாம் நல்லா வடுகெலாம் நல்லா தேய்ச்சிட்டோம்னா 1 ஹவர் 2 ஹவர் நல்லா காயட்டும். ஊறினோடனே அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம். முடி நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.